ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது எங்கள் மாமியார் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு மணக்கும் மல்லி துவையல். இந்த துவையல் சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய் நம்ம ரெசிபியை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வரமிளகா, ஒரு கட்டு கொத்தமல்லி, உப்பு, புளி. இப்போ வாங்க நம்ம சமையலுக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போதே வரமிளகாயையும் புளியையும் வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அதே எண்ணெயில் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அதில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பொருட்கள்லாம் தனியாக எடுத்து ஆற வச்சிடணும். ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜார் எடுத்து அந்த மிக்சி ஜாரில் உப்பு, வரமிளகா, புளி இது மூணையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச பிறகு இப்போ அதில் மல்லியை சேர்த்து அதையும் சேர்த்து நைஸாக அரைச்சிருங்க. ஸ்வீட் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இதை இப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். ஸ்வீட் வேணும்னு நினைக்கிறவங்க இதில் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதே இதில் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி அரைச்சா சீக்கிரம் கெட்டுடும். அதே மாதிரி கைப்படாமையும் அரைக்கணும். நைஸாக அரைச்ச பிறகு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வெளியே வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ணலாம். இதே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லி துவையல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் மாமியார் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.